Hi guys, welcome and welcome to my channel Urbanlady at Work. I guess 2 weeks ஆயிடுச்சு videos upload பண்ணி. I'm really very sorry for the delay because I was stuck with my personal video sessions. It's okay. Let's go for the tutorial. Today we are going to see chicken soup recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். It's very easy and ரொம்ப டேஸ்டியா இருக்கும் and moreover இது குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தியான dish. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 250 grams ஆஃப் சிக்கன் எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அண்ட் ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஒரே ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன் அண்ட் 15 to 20 பெப்பர் கார்ன்ஸ் எடுத்துக்கோங்க, மிளகு, அப்புறம் சோம்பு, சீரகம், இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அண்ட் கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அண்ட் மஞ்சள் தூள் அண்ட் தனஞ்சீரா பவுடர் இருந்தால் யூ கேன் ஹேவ் தனஞ்சீரா பவுடர், இல்லைனா தனியா, சீரகம் அண்ட் மிளகு இது மூணும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். தட்ஸ் இட். வாங்க டியூட்டோரியலுக்கு போகலாம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் 2 tablespoon ஆஃப் ஆயில் எடுத்துக்கோங்க. எஸ், அண்ட் இப்போது நம்ம வந்து இதில் பெப்பர்கார்ன்ஸ், கொஞ்சம் சீரகம் அண்ட் சோம்பு இது மூணுத்தையும் ஆட் பண்ணலாம். அது நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இது மூணும் அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும்போதே யூ வில் கெட் அ குட் ஃப்ளேவர். அதுதான் அந்த சூப்புக்கு தேவையான ஃப்ளேவரை கொடுக்கும். ஓகே, ஸோ அது நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகட்டும். ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆனியன் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, பட் ஜஸ்ட்டு அதை வந்து சாட்டே பண்ணிவிடுங்க. அதோடைய அந்த ரா ஸ்மெல் போகட்டும். தட்ஸ் இட். இப்போது கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 1 week வச்சாலும் கெடாது. ஓகே, அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னும் போது ஒரே ஒரு க்ரீன் சில்லி போதும். ஏன்னா நம்ம இதில் சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஒன்லி தஸ் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணுறது தான் இதில் காரமே கொடுக்க போகுது. ஸோ திஸ் இஸ் மோர் தேன் இனஃப். அண்ட் இப்போது சிக்கனை ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் சிக்கன் வந்து ஆக்சுவலி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நாட்டுக்கோழி கிடைச்சா தட் இஸ் ரொம்ப நல்லது இந்த ப்ராய்லர் சிக்கனை விட. ஸோ அப்படி கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் அந்த சிக்கனை நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. பிகாஸ் அதில் இருக்கிற அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் போகணுன்னா யூ ஹாவ் டு சாட் வெல். ஸோ மஞ்சள் தூள் அண்ட் சால்ட் போட்டு நல்லா அதை வந்து சாட்டே பண்ணுங்கள். நவ் இந்த ஸ்டேஜில் யூ கேன் ஆட் தக்காளி. ஒரு டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டேஸ்ட். அண்ட் இந்த தனஞ்சீரா பவுடர் சொன்னேன் இல்லைங்களா, தனியா, சீரகம், மிளகு இது மூணும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா சாட்டே ஆகிடுச்சு. சி, வாவ், நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் யூ கேன் ஆட் 2 glasses of water.
ஸோ நான் சொல்கிறது இது 2 பேருக்கான சர்விங், 2 சர்விங்ஸ் போர்ஷன் சைஸ். ஸோ நீங்கள் இதை அப்படியே டெவலப் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஹாவ் த இன்க்ரீஸ்டு சைஸ். ஓகே, திஸ் இஸ் த ரைட் ஸ்டேஜ். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். Let's wait for the soup to get ready. Yes, it's ready. So இப்போ சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் நவ் கார்னிஷிங் டைம். ஓகே, ஸோ ரொம்ப டேஸ்டியான இந்த சூப் ரெடி ஆயிடுச்சு. இட் வில் பி வெரி ஹெல்த்தி அண்ட் வெரி யூஸ்ஃபுல். எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.